தாய் தமிழர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் நாம் பல தமிழர் ஆளுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் தமிழர் மெய்யியல் பற்றிய ஒரு சிறப்பான உரையாடல் நடத்தியிருக்கிறோம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறவர் ராஜா பாபு அவர்கள், சித்தயோகி ராஜா பாபு அவர்கள். அவர் மரபுக்குடில் அப்படி என்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் அந்த நிறுவனத்தில் அவரை எல்லோரும் ஐயா என்று அழைக்கும் அளவிற்கு மிக சிறப்பாக அந்த மரபுக்குடில் அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் மதுரை அருகே ஒரு சிறிய நகரத்தைச் சேர்ந்த பொறியாளராக இருக்கிறார். அவர் இளம் வயதிலேயே இந்தியா முழுவதும் பெரும் பயணம் செய்திருக்கிறார். இந்த பயணத்தின் மூலம் பண்டைய சித்த இலக்கியங்களை ஆய்வு செய்ததோடு பல சித்தருடன் இணைந்த ஆன்மீக அனுபவங்களை பெற்றிருக்கிறார். பல்வேறு சித்த நுட்பங்களை அவர் கற்றுக்கொண்டு பல ஆண்டுகளாக பயிற்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார். மனித குலத்தின் நன்மைக்காக அவர் பெற்ற ஆன்மீக அனுபவங்களையும் தன்னுருவாக்கத்தை அடைந்த பிறகு இறைவனின் ஆசீர்வாதத்துடன் சித்தா ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படி என்ற ஒரு ஒழுங்கமைப்பை பயிற்சி முறையாக உருவாக்கியிருக்கிறார். உலகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பயிற்சியாளர்களுக்கு அவர் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தினசரி வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் பெற உதவியுள்ளார். இறைவனின் அளவற்ற அன்பை அனைவருக்கும் பங்கிடும் நோக்கத்துடன் அவர் இந்த பயிற்சியை இலவசமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை இன்று தமிழர் ஆளுமையாக வரவேற்று நம்மிடம் இருக்கும் தமிழர் மெயில் சார்ந்த பல கேள்விகளை கேட்டு தெளிவடைவோம். வணக்கம் திரு ராஜா பாபு. நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு. இன்னைக்கு கேட்கறது நிறைய கேள்விகள் இருக்கு ராஜா. நான் உங்களோட அதிகமா பழகியிருக்கேன். நல்லா பரிச்சயமான ஒரு நபர் நீங்க எனக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழர் மெய்யியல்னாலே நம்ம மதம் சமயம் அப்படின்னு சொல்லி நம்ம பல குழப்பத்தில் இருக்கிறோம் ஆக்சுவலி. ஆனா தமிழர் மெய்யில ஏன்னா தமிழருடைய சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அறம் சம்பந்தப்பட்ட பாடல் தான் அதிகம் இல்லையா? அறமை பத்தி அதிகமா வலியுறுத்திட்டே இருக்கு தமிழ். ஸோ அப்போ அறநெறியோட வாழணுன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. ஸோ அந்த அறத்தை தான் முதன்மையா தமிழர் மெய்யியல் பேசுது. ஆனா இன்னைக்கு தமிழர் மெய்யியலுக்கு ஒரு சரியான இடம் இல்லையோ அப்படின்ற ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ அதனால ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. நம்ம ஒவ்வொரு செக்மெண்டா போவோம். இப்ப என்னோட முதல் கேள்வி என்னன்னா, ஒரு சராசரி மனுஷன் வாழ்க்கையில அந்த ஆன்மீகம், அந்த மெய்யியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எப்படி உருவாகணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் பிறக்கிறேன், பள்ளிக்கு போறேன், வரேன், அது மாதிரி ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்ல. இங்க இந்த கோயிலுக்கு போறோம், கடவுளை கும்பிடுறோம்ன்றதை தாண்டி அந்த ஆன்மீக அந்த இது எப்படி ஒரு ட்ரிகர் ஆகும் ஒரு சராசரி மனுஷனுக்கு? நல்லது, அருமையான கேள்வி. உண்மையை சொல்லணும்னா இதுலதான் எல்லாருமே குழம்பி நிக்கிறோம். முதல் கேள்வி அருமை. நீங்க தொடக்கமே அறம் சார்ந்து அப்படின்னு சொல்லி தொடங்குனீங்க. அதை பத்தியும் பேசுவோம் நம்ம. அதுலயும் ரொம்ப முக்கியமானது. இங்க ஆன்மீகம் அப்படின்னு போறதுக்கு முன்னால ஆன்மீகத்துல விட்டுருவோம். இப்போ ஒரு மனிதன் சராசரியாக உலகியல் வாழ்வை எப்படி வாழ்வது, இது தெரிஞ்சாதான் ஆன்மீகத்துக்குள்ள அப்புறம் போலாம். இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீகம்ன்றதே பயத்தினாலதான் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அது எந்த வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும், இல்லை எந்த மதங்களாக இருக்கட்டும், உலகம் முழுவதும் அதான் பெரும்பாலும் நடக்குது. மனிதனுடைய வாழ்க்கை புற உலகில அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு தான். மனிதர்களை அணுகுவதும் பொருளாதாரத்தை கையாள்வதும். இது ரெண்டை தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த ரெண்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதன்னா அவனுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அவன் இந்த ரெண்டத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா தன்னுடைய மனநலம், உடல் நலம் சீராக இருக்கணும் ஒரு மனிதனுக்கு. அந்த சீரா இருக்கணும்னா ஒரு 4 செயல்கள் சிறப்பா இருக்கணும். ஒன்று, பசிக்கணும். பசிச்சா மட்டும் சாப்பிடணும். இன்னொன்று, தூக்கம் வரணும். தூக்கம் வந்தா தூங்கிடணும். ஒண்ணுக்கு வந்தா ஒண்ணுக்கு போகணும், 2க்கு வந்தா 2க்கு போகணும். இது எல்லாருக்கும் யோசனை இருக்கும், என்னடா அது இப்படிலாம் சொல்றாங்களேன்ட்டு. நீ 1க்கு 2க்கு மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பத்திரி எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் முதல்ல அவங்க போறது 1க்கு வந்துருச்சாதான் முதல்ல கேட்பாங்க. ஏன்னா அப்பதான் உடல் சீராக இயங்குது அப்படின்னு. ஆக இந்த புற உலகில் மனிதர்களை அணுகுவதும் பொருளாதாரத்தை கையாள்வதும் தெரிவதற்கு மனமும் உடலும் ஒத்துழைக்கணும். இந்த இது நடந்தா மட்டும்தான் ஆன்மீகத்தை நோக்கி நீங்க பயணப்படவே யோசிக்கவே முடியும். இது இல்லாம நம்ம எடுத்துப்போமே, யாரோ ஒரு மனிதன் ஒரு தெருவுலையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப பசியும் பட்னியுமா கிடக்கிறவன்ட்டு போயிட்டு ஆன்மீகம்னால் நீ அடையலாம்,
அப்படின்னு சொன்னேன். யோ எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு கவளம் சோறு இருந்தா குடியா முதல்ல. பசிக்குதியான்னா. தண்ணி தவிச்சிட்டு இருக்கவன்ட்ட போயிட்டு அப்போ அடிப்படை தேவைகள் மனிதனுக்கு தேவை என்றால், இந்த உலகியல்ல பொருளாதாரம் சார்ந்த ஒரு சிறப்பான நிலையை அதாவது குறைஞ்சபட்சம் சிறப்பான நிலை நீங்க வந்து மில்லியனர்னா அப்படி போனா போயிட்டே இருக்கலாம். அதுக்குள்ள எல்லாம் போ வேண்டாம். அடிப்படை தேவை எல்லாமே இருந்தா மட்டும்தான் ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறதுக்குண்டான முதல் படியே அங்க வந்து சிந்திக்க சொல்லும். ம். அப்ப அதெல்லாம் தமிழர் மெய்யியல்ல இருக்கு. அவங்க என்ன புரியுது. சொல்லியிருக்காங்க, நீ மெய்யியல்னா போய் உட்கார்ந்தோனே தவம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லல முதல்ல. ம். உலகத்துல எப்படி நீ வந்து உன்னைய நீ நிலைநிறுத்திக்கணும். புரியுது. அருளில்லார்க்கு உலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு ஐயன் சொல்லிட்டு போயிட்டாரு. ம். ஆமா. இன்னைக்கு திருக்குறளை வைத்து நம்ம வந்து திருக்குறள் மூலம் நான் வாழ்றோம், திருக்குறள் முன்னால அடைமொழி போட்டு நம்ம வந்து அதெல்லாம் இருக்கிறோம்ன்றமே ஒழிய, பொருளாதாரத்தில் நம்ம வந்து நமக்கு தேவையான பொருளாதாரத்துல இருக்கிறோமா? உண்மை. அதுக்கு மனிதர்களை எந்த இடத்துல போனாலும் மனிதர்களை அணுக வேண்டியது இருக்கு. அது உறவுகளாக இருக்கட்டும். முதல் ம். சுற்று உறவுகளாக இருக்கட்டும், நட்புகளாக இருக்கட்டும், சுற்றத்தார்களாக இருக்கட்டும், அலுவலகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும். உலகத்துல எந்த இடத்துல போனாலும் மனிதர்களை அணுகுவது மிக மிக முக்கியமானது. அதுவும் அதுக்குள்ள சொல்லியிருக்காங்க எல்லாத்துலயும். புரியுது. இந்த அறம் ம். அப்படின்னு சொல்றதுமே பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டு, அறம்ன்ற ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு ஐயன். ம். சொல்றாரு, ஆமா. "மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தர ஆகல நீரபிறன்ட்டாரு." அதாவது மனம் தெளிவாக இருப்பது. அதாவது சுத்தமா, தூயமாய இருப்பது, தெளிவா இருக்கிறதுனா எந்த இதுவுமே இல்லாம, நீங்க வழிப்போக்கன் மனநிலையிலோ, இல்ல வந்து செயலை செயலுக்காக செய்யுது. இதுதான் வந்து அறம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ம். இதத்தான் வெவ்வேறு விதமா வெவ்வேறு ஒருத்தரும் வந்துட்டு மழை எப்படியா பெய்யுதுன்னா, சோன்னு பெய்யுதுன்னு சொல்லுவோம். ஆமா. அப்படி ம். உவமை சொல்லி, சொல்லி, சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம. அதனால ஒரு மனிதனுக்கு ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கு முதல் அடிப்படை தேவை மனிதர்களை அணுகுவதும், பொருளாதாரத்தை அணுகுவது. அதுக்கு உடல் நலமும், மனநலமும் சிறப்பா இருக்கணும். அது அது என்ன பண்ணணும்னா, 1க்கு போனா 1க்கு போணும், 2க்கு போனா 2க்கு போணும். வந்தவுடனே போயிரணும். அதான் சிறப்பு. உங்களுக்கு சொல்றது. பசிச்சா மட்டும் தான் சாப்பிடணும். தூக்கம் வந்தோனே தூங்கிரணும். இந்த 4யும் செஞ்சோம்னாலே ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கான்னு அர்த்தம். மற்றதெல்லாம் அவன தேடி வரும். இந்த உலகியல் பொருளாதாரத்துல இருந்து நம்ம சிறப்பா ஆரம்பிச்சோம்னா, ஆன்மீகத்துக்குள்ள போகறதுக்கு எளிமையா இருக்கும். இப்ப பணமும், ஆன்மீகமும் வந்து நேரெதிர் துருவங்களா பார்க்கப்படுதுல்ல. அது அது அப்படித்தானே பார்க்கப்படுது இல்லையா? பணம் அப்படித்தான் வச்சிருந்தாலே வந்து அப்படித்தான் சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம். ஓகே. ம். ஆனா நேரெதிர் துருவங்கள் கிடையாது. ஒரு இல்லை. செல்வமும், அருளும் முக்கியம்ன்றது சொல்றீங்க நீங்க இல்லையா? திரு என்பதே என்னது? அது பொருளாதாரம் தானே. ம். திரு புரியுது. நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம தமிழ்ல வந்து திருன்னு போடுறோம் இல்லைங்களா? ஆமா. ம். திருவின் அருள். அந்த பொருளாதாரம் இல்லன்னா வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அபிராமி புரியுது. அந்தாதியில வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அன்னையினுடைய இது கடைக்கண் பார்வை கிட்டா வந்து அ பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் ம். அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்போ அதெல்லாம் வேணும். திருஞான சம்பந்த பெருமான் என்ன பண்ணாரு? போற வழியில சாப்பாடு இல்லன்னோன்ன வந்துட்டு அ பொண்ணு பொண்ணு இருந்தா தான் நாங்க பண்ண முடியும். பொருள் இருந்தா தானே உண்ம. பண்ண முடியும். ஆக இது 2ம் இணைந்தது. அதை எப்படி கையாள்வதுன்றத வந்து ஆன்மீகவாதிகள் தெரிஞ்சுக்கணும். புரியுது. இல்லாம ம். இருக்கக்கூடாது. பிச்சை நம்ம ஒரு ஆன்மீகவாதி பிச்சை எடுத்துட்டுலாம் வந்துட்டு ஆன்மீகத்துக்குள்ள இருக்க முடியாது. இருக்கக்கூடாது. புரியுது. அது ம். துறவு அல்ல. சிறப்பு.